நான் என்ன புரியல வாயை விட்டு சூத்த புரியல ஒண்ணு 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 எவன் வந்து கோயில் விட்டு கட்டியாருன்னா சொத்தானோ என் மக அப்பயே அவனுக்கு 7 நாட்டு சனியா ஆரம்பம் என்ன வர பாரு பாரு வந்தமா திருவிழா 600 போட்டாங்களா 5000 அப்படி கொடுத்தோமா வேஸ்ட் கட்டி விட்டாங்களா நான் சுத்தமா வந்துவிட்டு நானும் தாங்கம்மா போன மாதிரி ஆமா அதை விட்டுட்டு போன வர்றோம் என்ன பீ வர மாதிரி வந்துடுறோம் என்ன பண்றாங்க? சரி யாரும் பேசாதீங்க, கை கட்டாதீங்க. கை கட்டா அப்புறம் போய் பண்ணா வந்தா இதை பண்ணி சொல்லக்கூடாது. சரி படம் புடிச்சு பாத்துக்கலாம்.
அப்படி பண்றாங்க. இல்ல வந்தமா நானும் தாண்டமா வாண்டிய வேலைக்கு போனமா இருக்கணும். அதை விட்டுட்டு நீ மட்டும் வெறும் இப்படி உதறமே காளி மா காளி நீதான் குட்டி சேட்டான விட்டு நீங்க அவன் குஞ்சை கடிக்கிறோம். ஐயா பச்சை மலையாள போனா கரு கரு மந்திர சகத்தாவனா ஐயா பல பல மந்திரத்தை சரி நான் பாத்துக்கிறேன். இங்க வா. இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டா மகாராஜாக்கிறார் பத்தியா அவன் பொண்டாட்டி அவன் நாடு நகரம் உப்பு சட்டி வர்றவோடு எனக்கு அடக்கம் அப்படி நான் பார்த்துட்டேன்னா இந்த பொறுப்பாக புளியாமரம் மட்டும் தான் அடங்க விடான்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிடுறேன். ஒருத்தர் கடன் ஆகுவா இந்த பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டா அவன் ஜெயிச்சுட்டானா அவன் மட்டும் அடக்கம் ஜெயிச்சுட்டா உன் நாடு நகரம் பொண்டாட்டி எல்லாமே நடக்குமாமா அவன் ஜெயிக்கிறானா பாப்போம். ஐயா ஜெய ஜெய மந்திரம் மலையாள மந்திரம் 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 அந்தி கட்டி கோமல ஜெயிக்கிறது கோமல ஜெயிக்கிறது டேய் என் மந்திரம் பலிகார பலிக்குறா ஏன் காரணம் கேக்குற டேய் இந்த நாடக சபையில நாடகம் பார்க்க வந்துக்கிறோம் சட்டை போட்டுருக்கிறோம் லிங்கு கட்டிருக்கிறோம் உள்ள பலின்னு போட்டுக்கிறோம் ஆனா ஜட்டி மட்டும் போடலாம். அதனால என் மந்திரம் பலிக்க மாட்டேங்குது ஜட்டி போடல இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏழு கேளு நாளைக்கு காலை நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஏஞ்சி போவாங்க அவன் மட்டும் ஏஞ்சி போக மாட்டான். நான் போய் என் கையால தண்ணி தெளிச்சாதான் அவன் ஏஞ்சி நிப்பான். யாருன்னு பாத்துக்கிறேன். பெஞ்ச மலையாள போனவன் வாய குட்டு சூத்த நீங்க புண்ணாங்க போனே சபையில யாரா ஒருத்தன் குசு விட்டானா பலிக்க மாட்டேங்குது. பாட்டி முடிச்சுக்கிறா இந்த சபையில யாரோ ஒரு வயசான பாட்டி வயசுக்கு வந்துட்டாங்களா ஆமா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கிறேன். பாட்டிக்கா காடு வா அந்த வீடு போகுது அந்த வயசாகுது ஆமா ஏன் குட்டி சேட்டானே குட்டி சேட்டானே பண்டிகை நம்ம ஜெயிச்சுட்டுனா அவன் பூஜா உனக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு யாரும் பேசாதீங்க குடிச்சாதானே இப்ப நான் போவேன் கோடு வைப்பேன் நீ கரெக்டா சொல்லிட்டா நம்ம தான் ஜெயிச்ச மாதிரி சரியா யாரும் பேசாதீங்க. ஏ குடிச்சாதானே இப்ப நான் எங்க கோல் வச்சுக்கிறேன் மந்திரம் பச்சிருச்சு என் மகன் இப்பயே வாழாடி குத்து கூண்டு கட்ட போகுது
சரி, பரவாயில்ல, ஒரு மந்திரம் பண்ணிச்சு. இன்னும் 2 மந்திரம் இருக்குது. ஏய், குடிச்சாதானே? ஒண்ணு ஜெயிச்சிடும் தம்பி. இன்னும் 2 மந்திரம் இருக்குது. இதுல மட்டும் ஜெயிச்சிட்டு வச்சுக்க. அவன் நாடு எடுக்க. மகாராஜா நாடு விடுங்க. மகாராஜா பூஜை விடுங்க. நம்ம ஜெயிச்சிட்டு வச்சுக்க. உனக்கு போய் பிரியாணி ஹோட்டல் வாங்கி தரேன்னா கை கட்டாதீங்க. எல்லாம் குடிச்சாதானே? இப்ப நான் எங்க போல வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? ஓகே. ஜெயிச்சுட்டேன். எனக்கு கத்து கொடுத்த மந்திரவாதி மந்திரவாதி பரவாயில்ல, 2 மந்திரம் படிச்சிச்சு. இன்னும் 1 மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் ஜெயிச்சுட்டு வச்சுக்க. நீங்க வாதா சரி குடிச்சாதானே? இப்ப நான் உடனே கோல வச்சுக்கிறேன். ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டா போச்சு மகாராஜா பூஜை போச்சு. ஊருக்கு போறேன். மகாராஜா பூஜை போச்சு. நீ படு, அதை மட்டும் நான் வைக்கிறேன். கிட்ட வந்து தாத்தா நீங்க எல்லாம் சொல்லுங்க. சொல்லி கொடுத்தா சொல்லி மனம் பசிதாவே இருக்கட்டும். என்னங்க உன் மனம் பசிதாவே இருக்கட்டும். நீ வா, நான் பாக்குறேன். இருங்க இருங்க. நீ என்னைக்கு இந்த கோயிலுக்கு கடியாட்டு கை தொட்டியா? அவன் நீ மந்திரம் சொன்னது பழிக்கல. நான் ஒரு பையனை கூட விடுறேன். அவன்கிட்ட மந்திரம் போடுன்றாரு. சரி இருங்க இங்க வாங்க. ஒரு வேலைக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுறான்? ஒரு வேலைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட முடியும். ஒரு வாட்டி ஒரு வேலைக்கு ஒரு மந்திரம் விடணும் வச்சுக்க. ஆமா. ஒரு வாட்டி தான் பழிக்கும். ஆமா. எனக்கு கத்து கொடுத்த குரு சுதாகரு, நீ எந்த மந்திரம் விட்டாலும் சரி ஒரு முறை தான் பழிக்கும். மறுமுறை விட்டா பழிக்கான்னு சொல்லிக்கிறேன் என் குரு. ஆமா. அதனால ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பழிக்கும். திரும்பி நான் ஒரு கோயில் கூட விடுவேன். திரும்பி மந்திரம் ஒரு நாளைக்கு ஒரு முறையா சாப்பிடுறா? என்னங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு தான் நான் கேட்கிறேன். ஒரு நாளைக்கு கேட்கிறேன். ஒரு வேலைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடல. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீ ஸ்கூல் போறான்? ஒரு முறை தானே போறேன். ஒரு முறை தானே போறேன். ஒரு முறை தானே பழிக்கும். பழிக்குமா? சரி, கோயில் போகட்டும். விட்டுறியா? கூட்டா விட்டு மாதிரியா? இருப்பனுங்க. விட்டு மாதிரியா? கொண்டாடி எனக்கு விட்டு மாதிரியா? போய் எங்க தேடி பிடிச்சா போ. பள்ளிவாட்டி போடா. சரிங்க. சரி போடா. ஏய், கோயில் போகட்டும். நான் அடிக்காதீங்க. அடிச்சீங்க உண்மையிலே சுத்த ரத்தம் ரசி போடுவான். பெரிய பிரச்சனை ஆகும். நான் அடிக்கவே மாட்டேன். அந்த பயம் நான் அடிக்க மாட்டேன்டா. அந்த பயம் தான் சரி. ஆனா உன் வாய்க்கு இருந்துச்சா? அதுவே உனக்கு வாங்கி கையால் அடிக்க மாட்டேன். கையால் அடிக்க மாட்டேன். கை வச்சு அப்படியே அடிக்க சரி மாட்டேன். சரி சரி. நாளைக்கு காலை வீட்டுக்கு போகும்போது தெரியும். நாளைக்கு காலையா? போய்க்கலாம். சரிங்க. போகட்டும். போகட்டும். நான்கு வேலை. நான்கு வேலை. சாஸ்திரம். சாஸ்திரம். அடங்கி புராணம். புராணம். 64 கல்வி கலைக்காரன். நல்ல தத்துவங்கள். தத்துவம். இவற்றை எல்லாம் கற்றவர்கள். கற்றுவந்த. மாதா. மாதா. பிதா. பிதா. குரு. தெய்வம் சொல்லப்பட்ட அதோ தெய்வம். தெய்வம். அப்படி இருக்க ஏய். 4 பிரமம் 4 வரத்தான் வீட்டிருக்கின்ற இச்சபையில் நன்மை நந்தனே. லக்கம் மகாராஜா, உன் வாயில புறப்பட்ட மகாராஜா. டேய், என் வாயில வளர்த்தது நல்ல பாம்பா சார பாம்பா? வேணாங்க. இது மாதிரி மரியாதை கட்டணும். நானும் போட்டபடி என்ன பண்ணுவேன்? இருக்கா? என்ன பண்ணுவேன்? என்னைக்கு நாடகம் ஆரம்பிச்சுங்க? என்னைக்கு ஆரம்பிச்சுங்க?
நாளைக்கு முன்னாடி 7 நாள் தான் பாண்டிச்சேரியில இருந்து ஹாஸ்பிட்டல் வந்துக்கிறேன். ஆபரேஷன் பண்ணா நீங்க அடிச்சு கடிச்சு நெக் விட்டு பசி வச்சுக்க. என் முன்னாடி யாரு பதில் சொல்லுது? ஊரகம் பதில் சொல்லுவாண்டா. இப்ப மட்டும் ஊரகம் பதில் சொல்றான். இப்ப மட்டும் ஊரகம் பதில் சொல்றீங்க. ஏண்டா ஏன் பண்ணாதீங்க ஏண்டாடி ஊருக்கு நீ பாக்க வேணாம் ஊரகம் பார்த்து வாங்குறாரு அப்படி மாறியா தாய் உன் கோயில விளக்கட்டான் என்ன மட்டும் காப்பாத்திரியா மாத்தாயே லேட்டஸ்டா வந்துக்கிறேன். சரி விடு. அப்படி இச்சபையில் திருச்சபை சொல்லக்கூடிய சபை வந்தே இவருடைய விளக்கம் மகாராஜா இவரம்மா அதற்கு முன்பே விளக்கமா தெரியுங்க. அதுக்கு வந்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என் தமிழுக்கு விட வணக்கம். வணக்கம் வணக்கம். அதுபோக நன்றாக கற்றுக் கொடுத்த என் சிறுவனுக்கு எட்டியவா நீ பேசினா இருக்க நீ மாநாடு குஞ்சு கடி போனா அடி கூட்டு போக என்ன நான் இந்த செருப்பு நடந்தாலும் பண்றேன். சரிவா செருப்பு ஆணி போட்டுட்டா சரிவா அதை கொடுங்க. என்ன மகாராஜா தேவைப்பட அப்படி என் சித்தருக்கு எட்டியவன் இந்த கலையை கற்றுக் கொடுத்த என் குருவாகிய ஐயா பரிசம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். உடல் வணக்கம் இருந்தால் வணக்கம். ஆமா அது மட்டுமல்ல இந்த நாடக கலை என்னோட பணியாற்றி கொண்டிருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கு 3வது வணக்கம். இந்த நாடகத்தை ஆளாளராக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். வந்திருக்கேன். இதுக்கு இசை மேலம் தாளம் சொல்லக்கூடிய ஒப்பனை சொல்லக்கூடிய அனைவருக்கும் மறுபடியும் பெரிய மகாருக்கு சின்ன மகாருக்கு பாட்டுக்கார அனைக்கும் உனக்கு ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா. அப்படி இச்சபையில் வந்தேன். நான் யாருன்னு விளக்கம் யாரு எனக்கு வரவெல்லாம் நான் வந்தேன். நான் யாரு அப்படின்னு கேட்டா நான் தெரியாதான் கேக்குறான். இவங்க அம்மா நானா வச்சிருந்தேன் எங்க அம்மா விட்டாங்க கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு பால் பயத்தை விட்டாங்க. அன்னைக்கு நிக்க வச்சு விட்டாங்க. இல்ல அங்காளியா இல்ல என் பங்காளியா இல்ல என் மாமனா இல்ல மச்சானா இல்ல நான் பொண்ணு கொடுத்துக்கிறனா இல்ல பொண்ணு எடுத்துக்கிறனா இல்ல என் பெருக்கு மாவனா இல்ல சித்த மாவனா இல்ல என் தம்பியா நான் வந்தனே. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏண்டா வந்தது யாருன்னு கேட்டா தெரியாது சொல்லுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு இப்ப நான் மட்டும் தாங்க சொன்னா போர் கொஞ்சம் எங்க முதலாளி நாடகம் பூரா டாப் கட்டி வட்டி நாடகம் மாறுறோமா சமயத்தின் மத்தியில் கிழக்கு மேற்கு அதே போல் வடக்கு தெற்கு லட்சத்துக்கு கிழக்கு யோசனை கொண்ட பெருத்த நாட்டை ஆட்சியில் வந்த தந்தையாக பைராசுரன் அப்படிப்பட்ட அஜய்முகி சொல்லப்பட்ட மாயாமோகினி ஆமா அப்படிப்பட்ட அண்ணவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தோம். 2 பேரு. ஆமா முதல் பிள்ளையாகிய என் பெயரோ ராதாபிஷுரன். அந்த குடி கொடுத்தால காலையில 2 கோடி கிடைக்கும். தம்பி பேரோ அப்படி சிறு சிறப்பாக கட்டாமணி கோட்டை பரமாத்தோடு ஆட்சி வருகின்றோம். கோட்டி பறக்க
எப்படி என்றால் நான் அத்தாவில் கொண்டீரே எப்படி ஆசையை தெரியுமா? நான் ஆசைகின்ற போது என் கோட்டைக்கு வருகின்ற எதிரிகள் யார் வந்து பாருங்கள் முடிந்தால் வந்து பாருங்கள் என்று கேட்பது போல் என் கோட்டையில் விழுகுடியானது பறக்கிறது அல்லவா? நேற்று மேல இருந்த கொடியா இன்னைக்கு கொஞ்சம் முக்கா திருச்சி இறங்கிடுங்க. ஒரு இன்ச்சு இறங்கிது. என்னடா ஒரு இன்ச்சு இறங்கிது. முக்காக்கிட்ட வந்துச்சு. பாட படம் மறக்குதா? நானும் பார்த்தேன். அது இன்னாது அது இன்ன பாடம் அது என்ன கேட்டு பாடையில போகும்போது பாடையில சுத்தமா சொல்றாங்க. நீ பாவம் சொல்லுவாங்க பரவாயில்ல. நம்ம வருமா கையில கம்மியா தான் கேட்கணும். துணைக்கால் வந்துச்சா கையில கம்மியா தான் கேட்கணும். யாரு இந்த கம்மியா அதுவும் தவிர என் கோட்டையிலே எவ்வளவுக்கு ஒப்பாடிய ரம்பை ஊரசி நானே சொல்லக்கூடிய நாட்டியவாதனுக்கு ஒப்பாடிய என் குல அரக்கர்களை பெண்கள் கம்ப ஊரசியா இவன் சாந்த கொல்ல கம்ப ஊர் வந்து பாடி பார்க்கவே இல்லையா? கம்ப ஊர் வந்து பார்க்கவே இல்லையா? ஏண்டா அவன் காந்த கருவாட்டு மாதிரி இருக்கிறான். அந்த கையா இப்படி போக மாட்டேங்குதா? ஆமா இன்னைக்கு நாளைக்கு நான் இல்லதான் முச்சு வச்சிடலாம். முச்சு வச்சது நான் கோயில் முடியா போவேன். முச்சு வச்சிடலாம். சம்பளம் வர மாட்டான். அதுக்குள்ள பழைய முச்சு வச்சு அவன் கோயில் முடிச்சு சரிங்க. போகட்டும். அப்படி அந்த ரம்பை ஊரசி சோதனை பெண்களுக்கு ஒப்பாக என் குல அரக்கத்துல பெண்கள் இங்க நடமை கொண்டிருக்காங்க. அப்படி என்னை கண்டால் நடன மாதர்கள் மதிவாய் நிற்க வேண்டும். ஆமாங்க. அதுவும் தவிர வல்லையம் மல்கட்டாரி வல்லையம்
அப்படி என் கருத்து வில்லு அம்பு அம்பு அம்பரா தோணி தோனி கத்தி கட்டாரி கட்டாடி வீட்டு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தி பார்த்தாங்க நல்லா இருக்கு மகராஜா. அதுவும் தவிர என்னை கண்டான் குண்டலீகன் அந்த மாலாகிய கண்ணன் மகாவிஷ்ணு இருக்கின்றானே வீட்டு லவண்டி பையன் அக்கால ஓலி சீனிவாசன் நல்லா கேளுங்க. அவன் அவனை ஜெயிக்க வைக்கிற கம்பெனி. அந்த வக்கால ஓலி திருட்டு லவண்டி பையன் அவன் இருக்கின்றானே அவன் என்னை கண்ண நடக்க வேண்டும் அல்லவா? தெரிஞ்ச விஷயம் ஆமா அப்படி அழுதாரு எப்படி வருகின்ற அப்படி 35 ராஜ்யங்கள் நாம் முதல் நாள் ஆயுதம் கட்டி
அந்த ஏய், வன்னிய மகாராஜ் ஆமா. காமாட்சி அம்மன் ஏய், துணை கொண்டு துணை கொண்டு. நம்மை படைத்து வந்திருக்கின்றார். ஆமாங்க. அப்படி ஆ, அந்த படையை எதிர்க்க ஏய், அந்த வன்னிய சிலையை மடிக்க ஏய், என்ற யுத்தரை ஏய், முதல் நாள் யுத்தம் விட்டதுல அழகாக கட்டி சென்று. யுத்தத்தை முழங்கி ஏய், என் முதல் தாய் மாமனாகிய முதல் தாய் மாமனாகிய வீரசிம்மனை வீரசிம்மனை காலை வட்டம் கொடுத்து கொடுத்து. ஒரு கணித்து வைத்தோம். ஆமாங்க. ஆனால் ஏய், இதுவரை இதுவரை. போல் வரைக்கும் ஏய், வெற்றியோ ஏய், தோல்வியோ சொல்லுங்க. எதுவுமே தெரியவில்லை. தெரியவில்லை. ஆ, ஆ. ஆகையால் ஏய், நிச்சயம் ஏய், என் மாமன் மாமன் வீரசிம்மன் வீரசிம்மன். போரில் வெற்றி பெற்றிருப்பான். ஆமாங்க. அப்படிப்பட்ட இந்த மாமன் ஆமாங்க. பேர் மட்டும் வீரசிம்மன் அல்ல, ஏய், பேர் மட்டும் வீரசிம்மன் அல்ல. ஆளே வீரமானவன். ஏய், அப்பா. ஆமா, ஏய், நான் என் குழந்தை பருவத்தில் பருவத்திலே என் தோல் மீது மால்வாக போட்டு வளர்த்த தாய் மாமன். தாய் உன்ன உன்ன. ஆமா வேண்டா. ஆமா, உச்சா விட்டுருவியாப்பா. நிறைய உச்சில கூத்துற விட்டு ஆ, ஆ. நிறைய நிறைய. ஓஹோ. ஹலோ ஹலோ ஓ ஹலோ, சொல்லுங்க. கேக்குதா? ஆ, கேக்குது கேக்குது. எங்கடா போனா? என்ன சொல்லுங்க? ஹலோ கேள் 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 கேள். லைன் 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 சொல்லிக்கிறா. அப்படியா? ஜெயா. டேய், ஓ. நமக்கு ஜெயமாடா. உங்க மாமன். ஆ, ஜெயிக்கவே வருகிறான். வருகிறாரா? இருங்க, போய் சொல்லுங்க. ஏய், ஏய், ஹலோ அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மிக்க மகிழ்ச்சி. டேய், என்னது? உங்க மாமா சும்மா தேர் மேல ஏறி இப்ப கிளம்பிட்டாரா? ஏவிடாரா? நேலம். அப்படியா? கங்கா ஏறிங்க முத்து மால முத்து அன்னைக்கு வரல எனக்கு அந்த கைது எல்லாம் ஓ எங்க வரலாமா அதுதான் வெற்றிநாடு குடிஞ்சி என்றால் ஆமா நீங்க போயிட்டு அவங்க எல்லாம் ஆயிட்டு வாருங்க. தெரியல கேமரா ஒண்ணுமே தெரியல ஜெத்தி எடுத்து யார் நல்லா அப்படிதாம்மா நல்லா இருக்கு
ஐயா ஊருக்கு ஊராகுமா நாடுக்கு நாடாகுமா திருவண்ணாமலை மாவட்டம் நான் சம்புடாயூர் வட்டம் சந்திராமட்டு தாலுக்கா நான் காம்பட்டு கிராமத்துல நான் காம்பட்டு சேர்ந்த நான் அந்தாண்ட இந்தாண்ட நான் இந்தாண்ட அந்தாண்ட இன்னும் பெரியாண்ட பேச முடியாது நான் அந்தாண்ட இந்தாண்ட இந்தாண்ட பெரியாண்ட இன்னைக்கு சபரிமலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சமதியார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த மூலக்கார பசங்களுக்கு வேண்டாம் இந்த சின்ன மூலக்காரருக்கு இந்த பெரிய மூலக்காரருக்கு குடிப்பட்ட ரூபாய் 51 ரூபாய்
ஜெயபாலா ஓஹோ 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 ஊருக்கு ஊராகுமா ஐயா ஊருக்கு ஊராகுமா ஐயா நாளுக்கு நாடாகுமா திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராமட்டு வட்டம் இந்த தண்டராமட்டை சேர்ந்த இந்த வரகுடி கிராமத்தில் வாங்கி தரக்கூடிய இந்த வரகுடி கிராமத்தில் வாங்கி தரக்கூடிய ஜெயபால் அண்ணா ஒயின் ஷாப்ல இன்னைக்கு டாஸ்மார்க் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு உலகமே கிடையாது. அவரை விட்டு டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடிய ஜெயபால் அண்ணா அவர்கள் இந்த மூலகார பசங்களுக்காக வேண்டி இந்த மூலகார பசங்களுக்காக வேண்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். இது வந்த கசூல உள்ள வைக்கிறோம். இது ஒண்ணுமே முட்டாளு 3 பேர் நீங்க எப்படி சொல்லுங்க எனக்கு தெரியணும். மூட ஒண்ணு தெரியாத என்ன பண்ணுவோம் நான் பாத்துக்கிறேன் அனுப்பிச்சிடுறேன். நீ ஒண்ணு ஆயிவாரா உன்னை அடிச்சா ஆச்சியா நான் ஆயிவோட கம்மு நீங்க ஆமா போட்டணும். சரி சரி நீ போய் சொல்லு நான் பிடிக்கிறேன் நினைக்கிறேன். எங்களுக்கு கொடுத்து அங்க அடிக்கிறான்னு தெரிஞ்சுச்சுனா நீ முன்னாடி போனா பின்னாடி வருவோம். நீ போய் நில்லு சொல்லுவா. ஆமா ஆமா முன்னாடி போய் நில்லு பின்னாடி இருக்கிறோம் போய் சொல்லுவா. சொல்லு ஆமா 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 அங்கடோ ஹலோ அலலக்கா ஏ மச்சார ஓய் மக்கா ஓ நீங்க நம்பாக்கா உன்னை அடி பண்ணாருன்னா உன்னை ஓட விட மாட்டேன் புடிச்சு போன உடனே அங்க எதிர்ல சமம் அதை போய் தலையை தூக்கி பார்த்தனா சொல்லி வண்டியினுடைய நீலகண்டன் அவன் செத்து ஒரு மாமா இந்த பணத்தை முன்னால நீலகண்ட பணத்தை கொண்டாட்டும் ஒரு மாமா பின்னால வரும் நீலகண்ட நீங்க பார்க்கணும் ஒரு வேலியா அவங்க எதுவும் கண்டத்துல அச்சானே
இருக்கும். ஆமா. பார்க்கலாமா? ஆமா. பார்க்கலாமா? ஆமா. மகாராஜா அண்ணா பண்ணி விடுடா மகா ஏன் நம்பி வேண்டாம் எட்டு ஒதிங்க தூங்க வேண்டியா? ஒதிங்க இருடா. உண்மை என்ன? ஆமா இவன்தான் தூங்க வேண்டியா? ஏய் ஓ இருடா இருங்க இருடா. மகாராஜா ஒதி இருடா. ஒதுங்கிடா. இருங்க இது எப்படி பட்டவா? ஏன் கண்ணுங்க நீலக்கா வண்டன். உன்னை அடிச்சா பாரு நீலக்கா வண்டன். ஒதிங்க வச்சனபாகு. அவங்க தம்பியா? ஒதிங்க வச்சால போய் அங்க. ஒதிங்க ஒதுங்க. வச்சால போய் ஏய் ஏய் மகாராஜா அடி அடிச்சாலும் அவன் செத்துட்டான் 6434 நரம்பு மகாராஜா உண்மை துணிக்குதா? இந்த ஒரு நரம்பு மட்டும் தங்க தங்க மகாராஜா சுத்தமா செத்துட்டா இதுதான் துணிக்குது. கண்ண முடியுங்க கண்ணை ஊத்திட்டு போயிட்டான். ஓடி 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 போடு நெறி மகாராஜாவும் அங்கே வருகிறாரா? மகாராஜா உயிர் இருக்குது. அந்த காரணமா அவன் நல்லவனா அவன் போகும்போது அவன் முன்னாடி சோசிட்டு போன்னு சொல்லிச்சு அவன் அப்படியே போட மாட்டா அந்த ஞாபகத்துல அப்படியே அவன் அடிச்சு கிடக்குங்க கிளம்பிச்சு பாரு அவன் தலைநாள நாளாட்டே ஆச்சுங்க இதே நினைப்ப தெரியாம இருக்குது. டேய், இங்க பாருடா. உண்மை என்ன நடந்தானா? உண்மை என்ன நடந்தா? மகாராஜா இருங்க இருங்க ஒரு குசு குசு பேசிக்கிறேன் இருங்க இருங்க மூஞ்ச பார்க்கணுமா? மகாராஜாவுக்கு நீல என்ன திறந்து பார்க்க போறீங்களா ஆமா ஆமா நான் வீட்டுக்கு போய் டீ குடிச்சு இருங்க மகாராஜா காட்டுமா காட்டுயா? அங்க இருங்க என்ன காட்டுவாங்க? போட்டு காட்டுங்க ஆமா அடிச்சு அடில எங்க போய் விடுறது? தலையில பூந்துருக்குங்க அதனால ஒரு பக்கமா நீ விட்டு பார்க்கணும். அம்மா மகாராஜா பாருங்க கண்ணுங்க இறங்காதடா ஏ உடறா எனக்கு தண்ணி போட்டு கட்டுங்க மகாராஜா பாருங்க அம்மா என்னடா போய் குத்துதுங்க அதாடா மகாராஜா அதான் யாருக்கு குத்துது? அட போய் நின்னுடா டேய் மகாராஜா பாக்குறீங்களா மகாராஜா ஐயோ அப்பா அந்த தலைகளை பூந்துக்குதுங்க இல்ல பூந்துக்குது. பக்கமா அந்த நீ விட்டு பாருங்க நீ விடு. ஆமா பாருங்க மகாராஜா மாத்த பாக்குறீங்களா ஆமா. திறங்கலாமா பார்க்கலாமா? நான் இந்த காட்டுமா பார்க்கலாமா? ஐயோ ஐயோ மாமா மாமா எங்கடா ஐயோ எங்க சொல்லி விட்டுட்டு வந்து சொல்லி விட்டுட்டு ஆளே விட்டா. ஆமா
ஐயா நான் உண்மைதான் நான் மாதவர்களை போனங்க போகும்போது எனக்கு பேர் ஆயிடுச்சுங்க நான் உட்காந்து பேர் உட்காந்தனா அவதான் கூட போன சொன்னா கமலாட்டி போன்ல வரது உண்மைன்னு நினைக்காத போன்ல பொய்யா வரும் தெரியாது ஆமா 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 ஐயா ஐயா ஆமாங்க மந்திரி மந்திரி ஐயோ 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 மாமா 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 மகாராஜா இவர் குஞ்சு மாட்டாங்க கட்சியில விட முடியாத மாமா என் மூத்த தாய் மாமா என் மூத்த தாய் மாமா மாமா பெருமா உட்காந்துக்கிற கால் இது பண்ணி மாமா இது தெரியும் மாமா மாமன் தெரியாத குஞ்சுமால எட்டி வச்சு மாமா மாமா குஞ்சுமால மாமா 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 என்னன்னா மாமா என்னன்னா என்னிட மாமா மாமா ஐயா மாமா மாமா அந்த வண்டிய சேனையாலே மாமா நீ மண்ணு மடினாயோ மாமா மாமா அந்த வண்டிய சேனையோடு மாமா அந்த வண்டிய சேனையோடு நீ அடி மாட்டாயோ வரியா சாப்பிட போறேன்
மாமா மாமா உன் நாள் மீதும் தோல் மீதும் தூக்கி என்னை வளைத்தாயே என் மூத்த தாய் மாமா உறவுகளிலே பிறந்த ஒரு தாய் மாமன் உறவு அல்லவா என் முதல் தாய் மாமன் நீ என்ன உன்னை நான் போருக்கு அனுப்பினேனே மாமா இப்படி மாண்டு மடிந்து விட்டாயே மாமா இனி யாரை என் மூத்த தாய் மாமன் அழைப்பேன் மாமா மாமா ஏந்து வந்து என்னை இக்கண்ணுக்கு ஆடுவான் என் மாமனை விட்டு விட்டீர்களே எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் எந்த ஒரு அழுதாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டாண்டு அழுதாலும் தண்ணி குடிங்க செத்தவங்க செத்துட்டா அதுக்காக நான் ஆம்பளை சோடா அப்புறமா சொல்லலாம் தண்ணி குடிச்சா அது கோபம் தனியும் மந்திரி மாமன் உறவு இருந்தால் மலையை கூட கட்டி விடலாம் என்று சொல்வார்களே எனக்கு இருந்த 3 மாமன்கள் ஒரு மாமன் சென்று விட்டானே ஐயகோ கட்டுவோம் கட்டுவோம் ஏ மந்திரி ரெண்டாவது மாமனுக்கு காப்பு கட்டுவோம் மந்திரி போன போறாங்க ஒரு மாமன் அவர் அடிச்சு பாப்பா அவர் என்ன பண்ணாரு மந்திரி போனால பகட்டம் தாண்டி விட்டார் ஆண்டாண்டு காலமாக அழுது பண்ணாலும் இப்படி நேரம் மயிலாலும் போன உயிர் போனது மயிலா போச்சு போடா
ஏமா நீ அப்படி சொல்றீங்க நான் பரிசு தலைவர மகாராஜா இன்னொரு மாமகலாம் இருக்கா ஆமாங்க இதுக்காடி இன்னொரு மாமா இருக்கு ரெண்டாவது மாமா ராஜசேகர் நீ கட்டிட்டு சரி பாருங்க இப்போ நான் என்ன பாருங்க அம்மா பூஜை என்ன கையில கொடுக்குறா என்ன கையில குடுக்குற நீ எப்படி நான் குடுக்குற நீ இவர் பண்ண புடிங்க புடிங்க தெரியாது இவன் அதுக்கு மேல இல்லங்க இந்த மகாராஜா ஏய் போனது போகட்டும் ஆமா. இனி ஒரு காலம் வீணாக்க கூடாது இவன் போனால் என்ன அடுத்து என் நடுமாமன் இருக்கின்றான் ஆமா நடுமாமா ஆமாண்டா நான் கொஞ்சம் வயசானவங்க ஆமா அவன் இளை வயசு இருக்குதா அவன் விட்டுனா அப்படி நம்மளுக்கு ஜெயிப்பு நடுமாமன் அரண்மனைக்கு தூண் போன்றவன் நடு பிள்ளை அரண்மனைக்கு தூண் போன்றவன் அப்படி என் கோட்டை கொத்தைக்கு தூண் போற நடுமாமன் ஆமாங்க நீங்க மகா சோழன் மகா சொல்றேன் இருக்காரு மகாராஜா 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 சத்தியமா புள்ளடி கூட ஒரு மாதிரி கிடையாது புள்ளடி டேய் வாடா டேய் பையா ஏனா வாயை விட்டு சுத்த பண்ணாங்க ஆல்ரெடி உன் கூட்டாவுக்கு போக மாட்டேன் டேய் ஏனா டேய் என்ன போய் அதுதாங்க அப்படி என் நடுமாமன் ஆகிய ஆமா நடுமாமன் சொல்றேன் நீலமா சொல்றேன் நான் ஏத்துறாரு வைக்கிறமா ஆத்துவார் இருக்கற போங்க